ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வினிஸ் எலைட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் பேண்டில் வைக்கிற பூ பண்ண போகிறோங்க. அதுக்கு இந்த ரெட் கலரும் கிளிட்டர் க்ரீன் கலர் ஷீட்டும் எடுத்திருக்கேன் நான். இப்போ பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்பைரல் மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது 5 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்து அப்படி ரவுண்ட் போட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், பெட்டல் ஷேப் கிடைக்கிற மாதிரி நல்லா யூ கட்டிங் அங்கங்கே யூ ஷேப்பில் வர்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அழகாகவே வரும். கடைசியில் பாருங்கள், கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் கீழே பேஸில் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அப்புறம் கன் க்ளூ வந்து அந்த கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதிலே பாட்டத்துலேயும் கீழே ஓட்டிகிட்டேவும் இந்த பூவை அப்படியே சுற்றி வச்சுக்கிட்டே நம்ம வர்றோம். இதுக்கு நான் கன் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா ஃபெவிக்விக் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே அழகாக வருங்க அந்த கிராஃப்ட்டு. இப்போ ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு கீழே பாட்டம் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நல்லா அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓட்டிடுறோம். அதுக்கப்புறம் சென்டரில் பாருங்கள் க்ளூ போட்டுட்டு ஒரு பாசி வந்து நான் ஒன்று போடுறேன். அது ஒட்டியாச்சு. இப்போது நம்ம லீஃப் ஷேப்புக்கு இது மாதிரி குட்டியாக க்ரீன் கலர் ஃபோமில் கட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி கிளிட்டரில் எடுத்திருக்கேன். அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் ப்ளைன் க்ரீனில் கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒவ்வொரு பெட்டலையும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த கட்டை விரலாலே அந்த கட்டை விரலால் இழுத்து விடலாம். அழகாக இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் நமக்கு இந்த ஃபோம் ஷீட்டில். பாருங்கள், ஃபுல்லாகவே எடுத்து வச்சு இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். லீஃப் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் 1 அல்லது 2 போதுனாலும் உங்களோட சாய்ஸ் தான். இப்போ கீழே நான் இப்படியே ஓட்டிகிட்டே வர்றேன் அந்த கன் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு. இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் 1 இப்போ வச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சென்டரில் 2 கட்டிங் போட்டுடுறோம். இப்படி போட்டுட்டு அதை வந்து க்ளூ ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு அதை ரோஸ்க்கு கீழே நம்ம ஒட்டிடுறோம். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அதை இது மாதிரி ஹேர் பவ் வச்சு உள்ள அழகாக சொருகி வச்சுக்கலாம். நமக்கு பர்மனெண்ட்டாக அந்த ஹேர் பவுலே இருக்கணும் அப்படின்னா அந்த ஹேர் பவுவில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஹேர் கிளிப்பில் கூட இது மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய பூ செஞ்சு வச்சுட்டு விதவிதமாக நம்ம மாற்றி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.